ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம வீடியோ பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக சினிமேட்டிக் ஸ்டைல் இருக்குதுங்களா? ஆமாங்க. இது வந்து பிளாக் பிங்க் K-pop அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்குங்க. அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் அப்கமிங் மினிட்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் பார்த்து அதை ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? இது எப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டைகரானிக் டெக் ஸ்டுடியோங்க. நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் வைரலாக போயிட்டுருக்க த பிளாக் பிங்க், அதாவது K-pop ஆல்பம் சாங்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம் இருக்குது, பிரிட்னி ஸ்பியர் ஆல்பம் இருக்குது, மெடோனா, டெய்லர் ஸ்விஃப்ட், ஷக்கீர் ஆல்பம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா? அதே மாதிரி த பிளாக் பிங்க், அதாவது K-pop ஆல்பம் சாங்கிறது அது மற்ற 4 கேர்ள்ஸ் வந்து கொண்ட ஒரு டீம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே வைரலாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி, அப்புறம் அதில் வரக்கூடிய விஷுவல்ஸு, அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய எனர்ஜெட்டிக்கான ஸ்பீட் டான்ஸ் ஸ்டெப்ஸுங்க, ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கவர்ந்துருக்கு. நீங்களே பார்த்தாலும் 2-3 டைம் வந்து நீங்களே வந்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சாங்கை நம்மளும் அதை ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு லேப்டாப்பு, பிசி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வச்சுக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டுமே ChatGPT, Google Vio யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து அதை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டெப் 1 பார்க்கலாம் வாங்க. உங்களோட மொபைலில் இந்த மாதிரி வந்து ChatGPTயை பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி எப்போ போல் லாகின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரிங்க, ChatGPT வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லாவே பயன்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் வேணும், இல்லை அதுக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் உங்களோட விருப்பத்தை அதில் சொந்த விருப்பத்தை அதில் வைங்க. உங்களோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கனவு அதெல்லாமே அதுக்கிட்ட சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குழந்தையோட இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான குழந்தை இருக்கணும், அது கையில் இட்டாலியன் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கணும், அந்த குழந்தை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பீச் ரெசார்ட்டாக இருக்கணும், பக்கத்தில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கணும், ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக, ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பங்கள் வைக்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே பியூட்டிஃபுல்லான விஷயத்துக்கான ப்ராம்ப்டை வந்து அது ரெடி பண்ணி தரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாட்டிக், கொரியோகிராஃபி, விஷுவல்ஸ், தத்ரூபம், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து அதுக்கிட்ட நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வில் ஸ்மித் வந்து ஸ்பாகெட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஏஐ கிரியேட் பண்ணிக்குது. ஆனால் அவர் இந்த ஸ்பாகெட்டி தான் சாப்பிட்றாரா, இல்லை வந்து அவரோட ஃபேஸையே ஃபுல்லாக சாப்பிட்றாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஏஐ இருந்திருக்குது. ஆனால் இப்போ 2025 இருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போது கரண்ட்டில் எப்படி ஒரு ட்ரெண்டிங்கே அது உருவாக்கியிருக்கு பாருங்கள். அதோட விஷுவல்ஸ் ஆகட்டும், கொரியோகிராஃபி, அதோட சினிமேட்டிக் ஸ்டைலு, அவர் சாப்பிட்ற ஃபுட்டோட டீட்டெயில்ஸ், கிளாரிட்டி, அந்தளவுக்கு வந்து ஏஐ வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குதுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் வந்து அதுக்கிட்ட நீங்கள் கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பத்தை அதில் வைங்க. நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற சினிமாட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கீழே 1000 அர்த்தம் இருக்குது. சரிங்களா? எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது. விஷுவல், சினிமாட்டிக், தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளின் மூலிமா பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு உருவாக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், கேட்குறது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக கேளுங்க அதுக்கிட்ட. கொஞ்சம் அந்த டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுங்கள் அதுக்கிட்ட. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரிங்க, பிளாக் பிங்க் K-pop மாதிரியான ஒரு ஆல்பம் சாங் வந்து சிமிலராக அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த இமேஜை வந்து இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ChatGPTயில் இந்த மாதிரி இமேஜுக்கான ப்ராம்ப்டை கொடுன்னு சொல்லி அப்படி ஈஸியாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பண்ண போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொரியோகிராஃபி, விஷுவல்ஸு, எனர்ஜெட்டிக் டான்ஸு,
பேக்ரவுண்டுன்னு சொல்லி வேறு லெவல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேரெக்டாக நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பிளாக் பிங்கோட ஆல்பம். அவங்களுக்கு பாருங்கள் 97.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அது. இப்போ ஜம்ப்னு ஒரு ஆல்பம் இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி லிங்க்னு இருக்குது. இந்த வீடியோவோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்து வந்து ChatGPTயில் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடுங்க. இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் பிங்க் பாடலில் இருப்பது போன்ற கொரியோகிராஃபி மற்றும் விஷுவல்ஸ் மற்றும் எனர்ஜெட்டிக் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற பெண்கள் போன்று நான் ஒரு வீடியோ VO3யில் உருவாக்கப் போகிறேன். ஓகேங்களா? எனவே இதற்கான 3 சீன்ஸ் வரக்கூடிய ப்ராம்ப்டை தயார் செய்து கொடுக்கவும். மேலும் இது சினிமாட்டிக் ஸ்டைலில் இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு மிகவும் நடனம் நன்றாக இருக்க வேண்டும், மேலும் தத்ரூபமாக இருக்க வேண்டும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன், யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரியான விஷயம் எனக்கு வேணும் நான் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ ChatGPT அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு தந்துருச்சுங்க. சீன் 1, சீன் 2, சீன் 3. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட்டு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே செலக்ட் டெஸ்ட் கொடுத்து இந்த சீன் வைஸாக வந்து நீங்கள் வச்சுருப்பீங்களா உங்கள் மொபைலில் நோட் பேடு அது மாதிரி ஏதாவது, அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி கொடுத்து இந்த மாதிரி நோட் பேடில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிற பாருங்கள். சீன் 1ன்னு போட்டு இந்த மாதிரி சீன் 2, சீன் 3ன்னு சொல்லி தனித்தனியாக நீங்கள் 3 சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து உங்களோட நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? 50% ஆஃப் ஒர்க் வந்து டன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் VO3 வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சின்ன இது சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரிங்க கூகுளோட VO3 அதாவது ஜெமினியோட ப்ரோ வெர்ஷன் இது எப்படி வந்து நம்ம மொபைலில் எனேபிள் பண்ணுறது, கூகுள் VO3 கொடுக்கக்கூடிய 1 மந்த் ட்ரையல் பீரியடை 0 பேமெண்ட்டில் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அதோட ஆட்டோ பேமெண்ட் மோட எப்படி கேன்சல் பண்ணுறது, VPN எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த VO3 வந்து நம்ம மொபைலில் வந்து நம்ம கண்ட்ரிலேயே யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதாவது வந்து ஹவு டு கிரியேட் AI மங்கி விலாக்னு அதில் நான் வந்து தெளிவாக கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் தாராளமாக பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் தாங்க. ரொம்பவே சிம்பிளாக அதை நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் வந்து அது ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதையும் அங்கே போய் பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெமினி ப்ரோ எனேபிள் ஆகிரும். உங்களுக்கு VPN உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே செட்டிங் வரும். டக்குன்னு கிளிக் பண்ணி வெர்ச்சுவல் லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அமெரிக்கான்னு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு இருக்காது, நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா போதும். இது நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நார்மல் ஜெமினியில் இந்த வீடியோ ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம ப்ரோ வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டோம், அதனால வீடியோ காமிக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். வந்துட்டு உங்களோட ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பேடில் வச்சுருப்பீங்க, நான் ChatGPTக்குள்ளேயே போய் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே சீன் வைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சீன் 1 இருக்குது. அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் டெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்து இங்கே பாருங்கள் நீட்டாக வந்து இதை நம்ம ஜஸ்ட்டு காப்பி தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம அடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெமினி ப்ரோக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அங்கே போய் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இங்கே சென்ட் பட்டன் மட்டும் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கு முடிஞ்சுங்க கம்ப்ளீட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஜென்ரேட்டிங் ஒரு வீடியோன்னு வருது. 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆச்சுங்க. இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டுக்கு போய்க்கிங்க. இப்போ வந்து சீன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, இப்போ சீன் 2 வந்து இதே மாதிரி காப்பி பண்ணிக்கிங்க அந்த ChatGPTயில். சிம்பிளான ஸ்டெப் தாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஜெமினி ப்ரோ மறுபடியும் உள்ள லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ கீழே வந்து 2வது சீனுக்கான ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது மட்டும் இல்லைங்க, இதோடவே பெட்டரான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களால் இது மாதிரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மாதிரி டவுன்லோடு காமிக்குதுங்களா 5.1 MBன்னு, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் ஆயிரும். டைரெக்டாக உங்களோட ஃபைலில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. உங்களோட வேல்யூபிளான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. என்னோட இந்த அப்ரோச் அப்புறம் வீடியோவை விவரிக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் ஏதோனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஸோ அதை பொறுத்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.